ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் மாயையின் திரையை நீக்கியதற்கும் தீமைகளின் நன்மைகளின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்குள் உணர்த்தியமைக்கும் எங்களின் இதயத்தில் இருக்கின்ற பயத்தை அகற்றி நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் எங்களுக்குள் நிறுவியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இந்த தியானத்தில் நமது இரண்டு கைகளின் வழியாக நமக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளும் பூமி மார்க்கமாகவே இறங்கும். கவனம் உள்முகமாக இருந்து அந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வதோடு நம்முடைய சகஸ்ராராவில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர வேண்டும். அந்த நிலையில் நமது தியானம் இருக்க வேண்டும்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும், தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை தயவு செய்து நிலைநிறுத்தி, நாங்கள் அதை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீயவைகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரமும், அதிகப்படியான சிந்தனையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது எங்களுக்குள் உண்மையும் அன்பும் பணிவும் நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீயவைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் நடு நாடியில் நுண் அதிர்வுகளை உணர்த்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் உண்மையையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துவதோடு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாகவும் ஆசிர்வதியுங்கள். தாயே, தெய்வீகத்துடனான உறவை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் அதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக நிலைநிறுத்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற்று அவரின் வழிகாட்டுதலோடு அவரின் ஞானத்தோடு விவேகத்தோடும் நாங்கள் செயலாற்ற தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தூய விருப்பத்தோடு தங்களிடத்தில் நாங்கள் கேட்கும் பிரார்த்தனை
ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கு தாங்களே அனுமதி தர வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். நமது தியானத்தின் மூலமாக நமது மூலாதார சக்கரத்தில் நன்றாக குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடியும். அதே நிலையில் நம்முடைய சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடியும். கவனம் உள்முகமாக வைத்து பிரார்த்தனை ஏதேனும் இருந்தால் இதயபூர்வமாக கேட்க வேண்டும். பிரார்த்தனை என்பது நமக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலைத்திருக்க சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் ஆதி குருவாவி எங்களுக்குள் சமநிலையை நிலை நிறுத்துபவர் தாங்களாவே. எங்களுக்குள் தூய்மையையும் உண்மையையும் நிலை நிறுத்துபவர் தாங்களாவே. தாங்களே அனைவரின் நல்வாழ்வை பாதுகாப்பவராவே. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை உணர்த்தி அதை எங்களிடமிருந்து முழுமையாக அகற்ற உதவுபவரும் தாங்களாவே. தெய்வீகத்தின் விவேகத்தை எங்களுக்குள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவே. அனைத்து எதிர்மறைகளையும் பாகுபாட்டின் வாதங்களையும் அழிப்பவர் தாங்களாவே. எங்களுக்குள் நிலையான தத்துவத்தை தன்மையை நிலை நிறுத்துபவர் தாங்களாவே. எங்களுக்குள் தூய்மையான ஆசையை நிலை நிறுத்துபவரும் தாங்களாவே. ஐம்புலன்களை ஒழுங்குபடுத்துபவரும்
தாங்களாவீர். எல்லா மாயைகளிலிருந்தும் பொய்யான பெருமைகளிலிருந்தும் எங்களை காப்பவர் தாங்களாவீர். தாயே, நித்தியமும் எங்களுள் இருந்து எங்களை எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுவித்து எங்களுள் உண்மையையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துவதோடு ஒரு சுயம் குருவின் நடத்தையையும் அவரின் தன்மையையும் எங்களுக்கு உணர்த்துபவர் தாங்களாவீரம்மா. எங்களின் ஆதி குருவாக எங்களின் பவசாகர சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம். எங்களுக்கான குரு தத்துவத்தை உணர்த்தி எங்களின் சுயம் குரு தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அத விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः
गुणत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இதய சக்கரத்தில் ஸ்ரீ சிவ பார்வதியாக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. நமது பிரார்த்தனை, தாயே,
ஸ்ரீ சிவனாக எங்களின் இதயத்தில் வீற்றிருக்கும் தங்களின் அன்பு முழுமையும் எங்களுள் நிலைநிறுத்துவதற்கு எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்யப்பட்ட எல்லா தவறுகளிலிருந்தும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அன்பின் கடலான தாங்கள் இரக்கத்தின் சமுத்திரமாவி எங்களுக்குள் அன்பு தத்துவமான சிவ தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களின் ஆத்மாவின் தரிசனத்தையும் தங்களின் தரிசனத்தையும் நாங்கள் காண்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது ஹிருதய சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனம் கொண்டு சென்று அதன் மூலம் நமது இதயத்தில் ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வதற்கு நமது தியானத்தில் எண்ணங்களற்ற நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது ஆத்மா பரமாத்மாவுடன் இணைதல் என்பது மிகப்பெரிய விஷயம். அதை நமது தியானத்தில் நாம் உணரும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் எப்பொழுதும் நமக்குள் இருக்க நாம் அன்னையின் அன்பை ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு தூய்மையான அன்பை எங்களுக்குள் நிலை நிறுத்தியதன் மூலமாக எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகஸ்ராரா வரை கவனம் கொண்டு சென்று சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம். மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, நீங்கள்தான் மனம், நீங்கள்தான் ஆகாயம், நீங்கள்தான் காற்று, நீங்கள்தான் நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவி. நீங்களே இப்பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, சிவ பார்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களுக்கான ஆத்மாவை எங்களுக்குள் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தெய்வீகத்தின் அறிவை எங்களுக்கு தந்து அதன் மூலம் எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தாயே, இவை அனைத்தும் எங்களுள் நிலையாக எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு எங்களின் தியானம் எங்களுக்கு வலிமையை தருவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அந்த தியானத்தில் எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற நிலைப்பாட்டை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து நாங்கள் தியானத்தினுள் தியானத்தில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம். மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இந்த நிலையில் நாம் 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 2001 சிவராத்திரி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து மிக முக்கியமான பகுதி சுருக்கம். அதை நாம் இப்பொழுது கேட்போம். But the real spirituality, if you have, the protection will be always there, and Shiva will be very blissful. He's extremely blissful. And what does he give you is even more beautiful than you could think of. He is extremely forgiving. I should say he is the source of such forgiveness. If you have forgiveness in your heart, he resides in your heart. Otherwise, gradually you start developing very difficult type of diseases. Say, if you are forgiving, your heart runs very fast. No one can touch your heart. You cannot get heart attacks. But if you are tolerating, suffering, and taking many things as a power of your own, doing wrong things and forgetting about God, then you also start developing a very weak heart. So one side is that you develop a heart which is extremely aggressive and can become like Hitler's heart. Under any kind of pretensions, if you start torturing someone, your heart becomes solid, and then you can get a tremendous, massive heart attack and all the troubles from. This is inevitable. But supposing you are extremely tolerant and you tolerate all nonsense, you are very docile, you are a frightened person. If you are frightened and because of fright you do that, you can develop another kind of a heart we call as angina, where the blood supply is less and ultimately you develop a kind of a guilt and you lead a very mediocre life. So this second thing also is very visible among people who think they are very, very tolerant. I am saying that tolerance is all right because of spirituality, but not because you are frightened and you are afraid of something. If you are a Sahaja-yogi, you have no business to be afraid of anything. In India, people are afraid of everything. If they see a squirrel, they'll be frightened. If they see a lizard, finished. I mean, they are afraid of anything. And the ladies of India are so afraid of even cockroaches. This kind of temperament is absolutely stupid, because that makes you a kind of a person who is prone to angina. What is there to be afraid of? If you are a Sahaja-yogi and Sahaja-yogini, you are not to be afraid of it. They are afraid of rats, all kinds of nonsense, and they boast of it. And they talk about it.
Here the heart is becoming weak and weak and weak. Also, I must say, the Indian men are responsible for that, because they treat their women as if they are appendages or some sort of a liability. I don't know what they think them to. Their behavior is so bad, unbelievable. Especially in the North India, I have seen women have no position. The woman is brought in the house, kept in the house, just like a maid servant. She has to cover her face all the time. She doesn't have to go out anywhere without permission. It's terrible. Some people say it is the Muslim influence or whatever it is. But when you believe in eternal life, in spiritual life, you should not be governed by any such nonsensical atrocities. And that's why I feel that you really need the emancipation of women in India. They are very good, they are very tolerant, they are very sweet, but they develop all the bad diseases, all the mental diseases, because they don't know their own value, they don't know their own self-respect. And on this I have already spoken at length. Why should men behave like that? I think in our country we have at least 70% are women. And the 70% people's energy is wasted in the North India. I don't know what they think of themselves. And then they are punished. All such countries can never prosper, because women are the Lakshmis. But they have to be Lakshmis also. They have to behave like Lakshmis. But some of them come up like this that you are shocked. How can they be women? They look like devils. So it's such an imbalance in the society, which is punished again by Sri Mahadev. He is very kind, and he looks after the people who are suffering. And he tries to punish people who make them suffer. It is his quality to help by destroying people who are aggressive. He doesn't talk of Kundalini. He doesn't talk of self-realization. He just punishes them nicely in such a bad way that is shocking. And he relieves sometimes people like, I've seen many women who live like this, suffer so much. They die much earlier than their age. All this one has to see in the right perspective. He is there to protect, of course, but more to destroy. He protects all kinds of animals, all birds, all the nature he protects. He is the one who brings all the joy of spirituality. But if you try to become aggressive, then he is the one who will destroy. Sometimes he gives more long rope to her hand. And so people think we are all right, they satisfy themselves. On the contrary, in the West I find the women are ruling the men more than the men.
Very surprising. I don't know how they have handled the situation. But they are ruling all the time. And the men have to be under their thumb. I don't know how they have managed it. But they do it. They are not humble. They don't love. And they will go on divorcing their husbands all the time. They do not love. They don't know what is love is. But also, I've seen men don't understand what love is in India. They don't know how to love their wives, which is a life partner. How to respect. They don't understand. Then comes a great wrath. And this wrath works in so many ways. In creating horrible diseases and in creating problems and problems for such men. And the society also is responsible for doing all kinds of things against humble people. Both ways, one has to understand that if you are aggressive, you are under the third eye of Sri Mahadeva. In any way. If you are aggressive, say with your servants. If you are aggressive with your subordinates. If you are aggressive with your children. There is this wrathful God watching, and one can get under the spell of his destruction. But he gives us the great heights of Himalaya. He makes human beings extremely beautiful, very noble. And he wants that people should love each other. There should be pure love among human beings. And also, he makes you very delicately behaving towards other people. Very sweetly behaving towards others. If you don't have that, then you are going in the wrong direction. But his greatest thing is that he gives you the height and the depth. If you are worshipping him, then you develop such heights that you see the whole world as a witness. அன்னையின் முறை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், தங்களின் சிவ பார்வதி தத்துவமான அன்பு தத்துவத்தை எங்களின் அனைவரின் இல்லத்திலும் நிலைநிறுத்தி எங்கள் இல்லறம் சமநிலையில் செல்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்கள் எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.